எதிர்கட்சியில் உட்கார்ந்து இருப்பதை பார்த்தாலே விஜய் டென்ஷன் ஆறாரு. அந்த டென்ஷன் வரக்கூடிய நாட்களில் மோதலை கூட சந்திக்கக்கூடிய நேரம் வர இருக்குது. இன்னொன்னு சொன்னார், அதை நீங்க கவனிக்கல. அதுதான் பொலிட்டிக்கலி சிக்னிபிகன்ஸ். இடைக்கால தேர்தலில் பார்த்துக் கொள்ளுங்கன்னு ஒரு வார்த்தை விட்டார் அவர். ஆக மொத்தம் இடைக்கால தேர்தல் சட்டசபைக்கு வறுமையானால் அக்டோபருக்குள்ள சீஃப் மினிஸ்டர் ஒவ்வொரு ஃபைலா விட்டு சிபிஐக்கு கொடுத்துட்டு போறாரு. எம்எல்ஏக்கள் யார் என்றும் மந்திரிகள் யார் என்றும் விஜய்க்கு தெரியாது என்று உதயநிதி சொன்னதை இன்று விஜய் அவர்கள் பொய்யாக்கி விட்டார். 234 எம்எல்ஏக்களுக்குமே கார் தரப்போறாரு. சீஃப் மினிஸ்டர் தனக்கே ஒரு கார் எடுத்து போறான்னு தெரியல. இடத்த கொடுத்தா மடத்தை பிடிச்சிப்பாங்க இந்த எம்எல்ஏக்கள், அரசியல்வாதிகள். பொதுமக்களுடைய பணம் குறைந்தது ஒரு 500 கோடி வேஸ்ட் ஆகும் தான் கணக்கிடப்படுகிறது. நிதானமாக இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு ஒரு டென்ஷன் வருவதற்கு காரணம் பொய் சொல்லுகிறார்கள் எதிர்கட்சியினர். அவர் கையில சுத்தமா இருக்குது, விஜயினுடைய கையில ஊழல் அழுக்கு கிடையாது. முதல்ல சைலண்டா இருந்தாரு, கொஞ்சம் சிரிக்க ஆரம்பிச்சாரு, இப்ப கொடுமையா பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஆக மொத்தம் ஒரு நடிகர் ஒரு அரசியல்வாதியாக மாறுகிறார். உதயநிதி அவர்கள் இன்று மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டும். காரணம், திமுகவுடைய ஊதுகுழல் த்ரிஷாவை பற்றி எழுதியிருப்பது தவறு. வேண்டுமென்றே திமுக அந்த த்ரிஷான்னு போறாங்க. iPlus TV, India's #1 QLED TV, crystal clear picture quality with 3-year replacement warranty, smart voice, smart entertainment. நாட்டாம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபாலன் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். நமஸ்காரமா லலிதா. இன்னைக்கு சட்டமன்றமே பயங்கர பரபரப்பா, பயங்கர அனல் பறக்க போயிருக்கு. வார்த்தை மோதல் பயங்கரமா வெடிச்சிருக்கு சார். சிஎம் விஜய் அவர்கள் சீட்டை விட்டு எழுந்து பார்த்துறதும், விஜயானந்த் அவர்கள் பயங்கரமா ஆக்ரோஷமா பேசியிருக்காரு. இனிமே நீங்க ஆட்சிக்கே வர முடியாது. என்ன நடந்துச்சு சார்? தமிழக சட்டமன்றத்தினுடைய நேர் ஒளிபரப்பு டெல்லியில் மட்டுமல்ல, அகில உலகத்துக்குமே யூடியூப் மூலமாக பலர் ரசிக்கிறார்கள். இன்று சட்டமன்றத்தில் ஒரு புதிய திருப்பத்தை நான் பார்த்தேன். காரணம், எம்எல்ஏக்கள் யார் என்றும் மந்திரிகள் யார் என்றும் விஜய்க்கு தெரியாது என்று உதயநிதி சொன்னதை இன்று விஜய் அவர்கள் பொய்யாக்கி விட்டார். உதாரணமாக, எம்ஜிஆர் பாடல்களை எல்லாம் பாடிய பொழுது முதலமைச்சர் ரசித்தார். அதிமுகவினருக்கு ஒரு எரிச்சல் வந்தது. 234 எம்எல்ஏக்களுக்குமே கார் தரப்போறாரு. சீஃப் மினிஸ்டர் தனக்கே ஒரு கார் எடுத்து போறான்னு தெரியல. ஒரு கோடி இருக்கும் ஒரு கார்மா ரஃப்லி. அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, கார் இனாமாக கொடுப்பது ஏழை எளிய எம்எல்ஏக்களுக்கு என்றால் சொல்லுகிறார்கள். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா 234 பேர்ல 126 பேர்கிட்ட சொத்து கொடுத்தும் பொழுதே பல கோடி ரூபாய் சொத்துக்கு எலெக்ஷன் கமிஷன் அஃபிடவிட் ஃபைல் பண்ணிருக்காங்க. அவங்களெல்லாம் விட்டுருக்கலாம். யார் 3 தடவை எம்எல்ஏ இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி இருக்கலாம். ஆனா இவர் எல்லாரும் கொடுக்குறாங்கன்னா, இப்போ என்ன உதயநிதி கூட ஒண்ணு வருமா? அந்த கார் என்ன பண்ணுவார்? உதயநிதி 10 கார் இருக்குது. இப்போ இது மாதிரியான பிரச்சனைகள் தவிர, இன்று மாலை குண்டையிலிருந்தும் இன்னோவா காரிலிருந்தும் கியா காரிலிருந்தும் டெண்டர்கள் வந்து அதை ஓரிரு மாதத்தில் 234 காரை கொடுக்க வேண்டும் என்றால் அது பலருடைய இஷ்டங்களுக்கு ஒரே மாதிரி கார் இருக்காது. அதுல ஒரு எம்எல்ஏ எங்கிட்ட சொன்னார் காலையில, எல்லாத்துக்குமே ஒரே நம்பரா இருக்கணும், எம்எல்ஏக்கெல்லாம் 666 0001 அப்படி இருக்கணும் அப்படிலாம் கேட்கறாங்க. ஸோ நீங்க இடத்த கொடுத்தா மடத்தை பிடிச்சிப்பாங்க இந்த எம்எல்ஏக்கள், அரசியல்வாதிகள். நீ ஒண்ணு இது கொடுப்பது தவறு அல்ல, ஆனால் பொதுமக்களுடைய பணம் குறைந்தது ஒரு 500 கோடி வேஸ்ட் ஆகுமோ தான் கணக்கிடப்படுகிறது. முதல் தடவையாக வந்த எம்எல்ஏக்கு இந்த குதிரை பேரத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் உண்டா? இருக்காது. முதலமைச்சருக்கு ஒரு வாழ்த்து தெரிவித்தாலும் எதிர்கட்சிகள் மௌனமாக இருக்கின்றனர். குறிப்பாக உதயநிதியும் எடப்பாடி பழனிசாமியும். கம்யூனிஸ்ட் கட்சிகள் இந்த மாதிரி வீண் செலவெல்லாம் எதிர்க்கக்கூடியவர்கள் ஏன் மௌனமாக இருக்கிறார்கள்? இதெல்லாம் ஒரு கேள்வி வருது இல்லை? இதில் நீங்க கொடுக்க டாக்ஸ் பணம் என்னுடைய டாக்ஸ் பணம் போகுது இல்லை? அவனுக்கு ஒரு பிஏ கொடுக்குறேன், 75,000 ரூபாய் கொடுக்குறேன் பெட்ரோல் செலவுக்குன்னுட்டா, அப்ப நீங்க எந்தெந்த தொகுதிக்கு அவன் போறாங்கன்னு கணக்கு ஒண்ணும் இல்ல. இன்னொன்னு லலிதா, நீ ஒரு கார் வாங்குறீங்க, உங்க பேர்ல இருக்குமா, இது கவர்மெண்ட் பேர்ல இருக்குமா? அந்த கார் உங்களுக்கு இனாமா கொடுக்க முடியாது ஒரு அரசாங்கம். ஆக மொத்தம் அது சீஃப் செக்ரட்டரிக்கு மேலதான் இருக்கும் அந்த கார். எம்எல்ஏ பதவி போன பிறகு என்ன பண்ணுவீங்க? அந்த கார் திருப்பி கொடுத்துருவீங்களா? எத்தனையோ பிரச்சனை இருக்கு. ஆனா அதுக்கு ஒரு டிப்ரிசியேஷன் வேல்யூ, நீ அதுக்கு பழுது பார்ப்பதற்கெல்லாம் கொடுத்து எந்த காருமே 3 வருடத்துக்கு மேல விலை குறைய ஆரம்பிச்சிடும். இன்சூரன்ஸ், இதுக்கு யார் இன்சூரன்ஸ் கட்டுவாங்க?
யார் வந்து ரோட் டாக்ஸ் இப்போ ரோட் டாக்ஸ் ஃப்ரீ கொடுங்க கேட்பாங்க. இப்போ அடுத்தது ஆக மொத்தம் இலவசம் 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 என்று பொதுமக்களுக்கு கொடுக்கிறதை தவிர தங்களுக்குத்தானே ஒரு சட்டம் இயக்குபவர்கள் தங்களுக்குத்தானே ஒரு சட்டம் போட்டுக் கொள்வதும் வரவேற்கத்தக்கது. ஆனால் இது மாதிரியான பண குற்றாக்குறை இருக்கக்கூடிய சமயத்தில் கஜானா காலிங்கிறார். இந்த 500 கோடி எங்க வருது? ஸோ இதெல்லாம் ஒரு பிரச்சனை ஆகிறது. பொதுமக்கள் கேட்கிறார்கள். எது இருப்பினும் விஜய் செய்த ஒரு நல்ல வருது. அதே மாதிரி இப்ப நீங்க புஷ்யாரனை பத்தி கேட்டீங்க. பொதுமக்கள் ரசிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இனி வரக்கூடிய நாட்களில் சட்டசபை என்றென்று நடக்கிறதோ அன்றெல்லாம் இந்த சன் டெலிவிஷன் மற்றும் விஜய் டெலிவிஷன்ல வரக்கூடிய கேளிக்கை நிகழ்ச்சிகள் எல்லாம் நின்று போகுது. ஏன்னா சட்டசபை ஒரு கேளிக்கை மாதிரி ஆயிடுச்சு. இப்போ எல்லாரும் அதை பார்த்துட்டு இருக்காங்க. அதுல இருந்து வீல்ஸ் வருது. சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா வெறும் தமிழ்நாடு அசம்பிளியினுடைய கிளிப்பு தான் வந்துட்டு இருக்குங்கம்மா. இது ஒரு வரவேற்கத்தக்கது. யாரும் இல்லைங்கள. எப்படி லோக்சபா செக்ரட்டேரியட்ல இருந்து சட்டசபை பாராளுமன்றத்தினுடைய நேரடி ஒளிபரப்பு இருக்கிறதோ அதே மாதிரி சட்டசபை இப்ப யூடியூப்ல வச்சிருக்காங்க. 4ஆம் தூண் நேயர்கள் மூலமாகவும் லலிதா ராஜகோபாலனுடைய இந்த ஒரு ஷோ மூலமாகவும் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கும் சபாநாயகர் பிரபாகரன் அவருக்கும் ஒரு வேண்டுகோள். இந்த சட்டசபை நடக்காத இருக்கக்கூடிய நாட்கள் என்ன பண்ண போறீங்க? ஒவ்வொரு இலாக்காவுக்கும் வைத்து அந்த இலாக்கா மந்திரிகளை வைத்து அல்லது 4-5 மூத்த பத்திரிகையாளர்கள் சென்னையில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் ஒரு எம்எல்ஏ வைத்து ஒரு ஆளுங்கட்சி எம்எல்ஏ ஒரு எதிர்கட்சி எம்எல்ஏ வைத்து விவாதம் நடத்த வேண்டும். அது 24x7 மாதிரி ஒரு டெலிவிஷன் மாதிரி பண்ணி தமிழக சட்டமன்றத்திற்கு எப்படி லோக்சபா செக்ரட்டேரியட்டுக்கு 24x7 இருக்கோ அது மாதிரி நீங்க வந்து மற்ற சீஃப் மினிஸ்டருடைய அதெல்லாம் போடலாம். நம்ம சீஃப் மினிஸ்டரையும் போடலாம். ஆக மொத்தம் தமிழ்நாடு செய்தித்துறை குறிப்பாக ராஜமோகனுக்கும் வேண்டுகோள், தனி தொலைக்காட்சியை தாங்கள் ஆரம்பிங்கள் அரசாங்க ரீதியாக. அதில் எம்எல்ஏக்களுக்கும் பார்ட்டிசிபேஷன் வேணும். இப்போ லலிதாவை கூட்டு உட்காந்து பேச வைக்கலாம். நீங்க நாளைக்கு அந்த ஒரு டிபேட்ல உங்களுடைய கருத்தை கேட்கலாம். அது எப்படி வரக்கூடிய நாட்கள். காரணம் என்ன என்று கேட்டால் 8 கோடி தமிழ் மக்கள் 1,80,00,000 தமிழ் மக்கள் எப்படி விஜயை 106 சீட் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்களோ அந்த 106 தொகுதிகளில் இருக்கக்கூடிய வாக்காளர்களுக்கு இது ஒரு பதிலாக அமையும். இந்த நேரடி தொலைக்காட்சி அந்தந்த ரூமுக்கு பாருங்க. ஒரு இடத்துல நீங்க ஒரு பாலம் போடலைன்னா இன்னைக்கு சொன்னாரு பாலம் இடிஞ்சு போச்சுன்ட்டு ஏவாவேலு, அதுக்கு பதில் சொன்னார் செங்கோட்டையன். அதெல்லாம் அந்தந்த தொகுதி மக்கள் பார்ப்பார்கள். தொகுதி வளர்ச்சி அடையும். பொதுமக்களிடையே ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆனால் வாக்குவாதம் இருக்கத்தான் செய்யும். டோக்கா டோக்கி என்று ஹிந்தியில் சொல்வார்கள். அந்த டிட் ஃபார் டேட் இருக்கத்தான் இருக்கும். அது வரவேற்கத்தக்கது. சில சமயங்களில் சிரிப்பொலிகளும் வருகிறது, சில சமயத்தில் அமளிகளும் இருக்கிறது. ஆனா இந்த டைரக்ட் டெலிகாஸ்ட் வந்து இனிமேல் போக போக எப்படி லோக்சபால வந்து அடிதடியில போய் நிற்குதோ, அதாவது பிரதமருடைய சீட்டுக்கு நடுவுல ஜோதிமணி போன்ற மாணிக் தாக்கூர் போன்ற எம்எல்ஏக்கள் நரேந்திர மோடியை அடிக்க கூட போகக்கூடிய அளவிற்கு அந்த தொலைக்காட்சிகள் ஈடுபட்டதோ அது மாதிரியான ஒரு அன்டுவர்ட் இன்சிடென்ட் தமிழ்நாடு சட்டசபையில் வரக்கூடாது என எதிர்முதல் உட்கார்ந்துருக்காங்க. ஒரு 4 எம்எல்ஏ அந்த பக்கம் போனான்னா பயமாக அடிச்சடி ஜெயலலிதாவுடைய சாரியை பிடிச்சி இழுத்துருக்காங்க இந்த திமுக எம்எல்ஏக்கள். சபாநாயகர் அந்த நம்ம அவருடைய தனபாலுடைய இருக்கைக்கு போய் கீழே எடுத்திருக்காங்க. இதெல்லாம் ஒரு நடக்கக்கூடிய சம்பவம். ஜாக்கிரதையாக இருக்கணும் என்பதுதான். இருப்பினும் விஜயின் செய்தி வரவேற்கத்தக்கது. ஆனா இன்னைக்கு நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் வந்து ஒரு பயங்கர கோபத்தோட பேசியிருக்காரு சார். 3 துறையோட ஊழல்கள் வந்து என் டேபிள்ல இருக்கு, அதை நான் நேரம் பார்த்து வெளியே விடுவேன்னு சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க சார்? கூடிய விரைவில் வெளியிடப்படும். அதையும் தவிர கூட இன்னொன்னு சொன்னார், அதை நீங்க கவனிக்கல. அதுதான் பொலிட்டிக்கலி சிக்னிபிகன்ஸ். அதுல என்ன சிக்னிபிகன்ஸ் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இடைக்கால தேர்தலில் பார்த்துக் கொள்ளுங்கன்னு ஒரு வார்த்தையை விட்டார் அவர். ஆக மொத்தம் இடைக்கால தேர்தல் சட்டசபைக்கு வறுமையானால் நான் கேள்விப்படுகிறேன் கூடிய விரைவில் எந்தெந்த எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்தார்களோ அக்டோபர் 3rd வீக், அதாவது செப்டம்பர் அக்டோபர், அந்த அக்டோபருக்குள்ள சீஃப் மினிஸ்டர் ஒவ்வொரு ஃபைலா விட்டு சிபிஐக்கு கொடுத்துட்டு போறாரு. என்ன வெள்ளை அறிக்கை எல்லாருமே கொடுக்க போறாங்க. இப்போ அறநிலையத்துறை அமைச்சர் கூட வெள்ளை அறிக்கை கொடுக்க போறேன்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி இப்போ வெள்ளை அறிக்கை ஏற்கனவே நிதி அமைச்சர்கிட்ட வந்துருச்சு. ஆதவர்ஜுனா வெள்ளை அறிக்கை தரேங்கிறாரு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு டேஞ்சரஸ் சிக்னல் இருப்பதைத்தான் நான் பார்க்கிறேன். அதை தவிர நல்லது, தமிழகத்திற்கு வளர்ச்சி வரக்கூடிய திட்டங்களை பிரதிதினம் அறிவிப்பது நல்லது. காரணம் என்ன என்று கேட்டால், சென்னையில் இருந்து பாண்டிச்சேரிக்கு
நீர் வழியாக ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆரம்பிக்கணும் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். படகு இருப்பது போன்று அது வரவேற்கத்தக்கது. ஏன்னா மகாபலிபுரம் போயிட்டு மகாபலிபுரத்திலேருந்து அந்த இதுக்கு போறது பாண்டிச்சேரிக்குன்னு இன்னைக்கு செய்திகள் பார்த்தேன். வரவேற்கத்தக்கது. ஆனா நம்ம முதல்வர் அவர்கள் டென்ஷன் ஆனதுக்கு காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? திமுகவினர் தான் வந்து டென்ஷன் பண்ணாங்கன்ற மாதிரி பேச்சுக்கள் வந்துட்டு இருக்கு. நிதானமாக இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு ஒரு டென்ஷன் வருவதற்கு காரணம் பொய் சொல்லுகிறார்கள் எதிர்கட்சியினர். அவர் கையில சுத்தமா இருக்குது. விஜயினுடைய கையில ஒரு அழுக்கு கிடையாது, ஊழல் அழுக்கு கிடையாது. புதுசா வந்திருக்காங்க, முதல் சட்டசபை. இந்த மாதிரி எதிர்பார்ப்பது முதலமைச்சருக்கு புதிதாக இருந்தாலும் பழைய எம்எல்ஏக்கள், குறிப்பாக உதயநிதிக்கு, கே என் நேருவிற்கு, நம்ம ஏவா வேலுவுக்கெல்லாம் ஒரு புதுசாக இருக்கலாம் இது. ஆனால் அவர்களுடைய நடத்தையை பார்த்தால், எதிர்கட்சியில் உட்கார்ந்து இருப்பதை பார்த்தாலே விஜய் டென்ஷன் ஆறாரு. அந்த டென்ஷன் வரக்கூடிய நாட்களில் மோதலை கூட கொண்டு சந்திக்கக்கூடிய நேரம் வர இருக்குது. அடுத்த செஷன்ல அதை ஏற்கனவே இண்டிகேட் பண்ணிட்டாரு வாதுவர்ஜுனா. நீங்கெல்லாம் கத்த போட்டு 106 பேர் இங்க உட்காந்துருக்காங்க, அவங்களாம் சத்தம் போட ஆரம்பிச்சீங்கன்னா ஒன்றும் நடக்காதுன்னுட்டு ஆதவர்ஜுனாவே பேசியிருக்காரு. ஜெயலலிதாவுடைய சேரியை பிடிச்சி இழுத்தது துரைமுருகனும் ஸ்டாலினோன்னுட்டு. ஆக மொத்தம் அது மாதிரியான நிலைமைகள் அடுத்த சட்டசபையில் வரும். எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. அமளி வரும், நிச்சயம் வரும். ஆனா இன்னைக்கு காலையிலேயே நம்ம அதிமுக வந்து அமளி பண்ணியிருக்காங்க. அதாவது நாங்க வச்ச அந்த தீர்மானத்தை வந்து நீங்க விவாதத்துக்கு எடுக்கவே மாட்டீங்க, அதை வந்து சபாநாயகர் எடுக்க மாட்டாருன்னு பயங்கர எடப்பாடி அவர்கள் பயங்கர கூச்சல் போட்டுட்டு இருந்தாரு சார். அதை எப்படி பாருங்க சார்? அது நிருபர் கூட்டத்தையும் பார்த்தேன். சட்டசபையிலிருந்து வெளியே வந்த போது கோபத்துடன் இருந்த எடப்பாடி பழனிசாமி பார்த்தேன். சபாநாயகர் நடுநிலைமையில் இருந்து தான் சட்டசபை நடத்துகிறார். இருந்தாலும் இது மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடாது. சட்டசபை இப்ப பாருங்க, லோக்சபால ராகுல் காந்தி பேசிட்டே இருக்காரு. கடைசியில கேட்டா என் மைக் ஆஃப் பண்றாங்க, என்கிட்ட பேசுறதுக்கு டைம் கொடுக்கலன்னு போய் சொல்றாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி நேரடியா பார்க்க முடியுது. சபாநாயகருக்கு இடம் கொடுக்க வேண்டும். எடப்பாடி பழனிசாமி பேசுவதற்கும் பேச முடியலன்னா அடுத்து வெயிட் பண்ணிட்டு வெளிநடப்பு செய்வது என்பது 8 கோடி தமிழ் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அநீதியாகத்தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா ஒரு வாக் அவுட்டுங்கிறது உங்களுடைய டிசிடென்ட், உங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறீர்கள். பிரதிதினம் எதிர்ப்பு தெரிவிச்சீங்கன்னா அது வந்து சட்டசபை இல்லையா? அது மக்கள் சபையும் இல்லையா? ஏன்னா சீஃப் மினிஸ்டர் சொல்றாரு, நான் எல்லா பொதுமக்களால் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டவன்னுட்டு. கரெக்ட் தான். சட்டசபை என்பது சட்டத்தை இயக்குவதனால் சட்டசபை. ஆனால் முதலமைச்சர் சொல்றார் இது மக்கள் சபை என்று. மக்கள் சபையிலிருந்து வெளியேறுவது மக்களுக்கு கிடைக்கக்கூடிய துரோகமாகத்தான் நான் பார்க்கிறேன். 3 விதம் எடுத்துக்கலாமா லலிதா இதுல இருந்து பார்க்கல? ஏன்னா நாடாளுமன்ற நேரடி ஒளிபரப்பை கடந்த 20 வருடங்களாக பார்த்த பொதுமக்கள், குறிப்பாக நாடாளுமன்றத்தினுடைய பத்திரிகையாளர்களுக்கு அறிவுரை, அதாவது பிரஸ் அக்ரிடேஷன் கமிட்டியில நான் தலைவராகவும் இருந்தேன், செயலாளராகவும் இருந்தேன், உறுப்பினராகவும் இருந்தேன். அந்த ஒரு 20 வருஷம் என்னுடைய பணியில் நான் பிடித்தது எனக்கு என்ன என்று கேட்டால், பொதுமக்களுக்கு விஷயம் சென்றாக தெரிந்தாக வேண்டும். இருட்டடிப்பு செய்யக்கூடாது. ஆனால் இதிலிருந்து பல அநீதிகள் விளைவிக்கப்படும். போக போக பாருங்க, டிரான்ஸ்பெரண்டா இருக்கேன்னு சொன்னாரு சீஃப் மினிஸ்டர். டூ மச் ஆஃப் டிரான்ஸ்பெரன்சி இஸ் ஆல்சோ பேட். அதுதான் நான் சொல்ல வரேன். முதலமைச்சருக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், அது ஒரு கிரேசினஸ். அது வந்து யார் பேசுறான்னு பார்க்கணும்னு ஒரு ஆசை. முதல்ல சைலண்டா இருந்தாரு, கொஞ்சம் சிரிக்க ஆரம்பிச்சாரு, இப்ப கொடுமையா பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஆக மொத்தம் ஒரு நடிகர் ஒரு அரசியல்வாதியாக மாறுகிறார். நடிகர் என்றால் கேமராவை தான் பார்க்கணும். அரசியல் தலைவர்களாக இருந்தால் பின்னாடி பார்க்கணும். அதுதான் என்னுடைய நீண்ட நாள் எக்ஸ்பீரியன்ஸுடைய சாராம்சம். இன்று முதல் முதலமைச்சர் அந்த பாட்டு பாடினாங்களே, ஒரு அம்மா, ஒரு எம்எல்ஏ, எம்ஜிஆர் பாட்டு, அந்த அம்மாவை பார்த்தாங்க. அப்புறம் எல்லாம் நன்றி தெரிவிக்கும் போது அந்த இளைய பெருமாளுடைய மகன் அந்த வேலுமணி, ஜெபமணி மன்னிப்பு கேட்டார். என்னை பொறுத்த மட்டும் உதயநிதி அவர்கள் இன்று மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டும். காரணம், திமுகவுடைய ஊதுகுழல், திமுகவுடைய அதிகார பத்திரிகை முரசொலியில் த்ரிஷாவை பற்றி எழுதியிருப்பது தவறு. ஒரு பெண்மணியை வர்ணிப்பது என்பது பெண் சமூகத்திற்கு கொடுக்கக்கூடிய அநீதியாகத்தான் நான் பார்க்கிறேன். வேண்டுமென்றே திமுக அந்த த்ரிஷான்னு போறாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி சங்கீதான்னாங்க, எலெக்ஷனுக்கு அப்புறம் த்ரிஷாங்கிறாங்க. மொத்தம் இந்த த்ரிஷா விஷயத்தில் திமுக அக்கறை காட்டுவது முதலமைச்சருக்கு ஒரு டென்ஷனாக கூட இருக்கலாம் என்பதுதான் என்னுடைய கருத்து.